Next one is electrochemical series. So the standard single electrode potential are measured using the ஒரு standard hydrogen electrode யூஸ் பண்ணி ஒரு single electrode potential வந்து மெஷர் பண்றது வந்து ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்திருப்போம். ஸோ இதுல வந்து SHE ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட அதை வந்து ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடா எடுத்துக்கிறோம். ஸோ அதோட வேல்யூ 0. ஸோ அதை பேஸ் பண்ணி ரிமைனிங் இருக்கிற ஸோ மற்ற இதுக்கு வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்ப சிங்கிள் ஹைட்ரஜனோட எலக்ட்ரோட வந்து 0 ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடா வச்சுட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி மற்ற ரிமைனிங் மெட்டலுக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து ஸோ ஒரு சீரீஸா வந்து அரேஞ்ச் பண்றோம். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். இதுல வந்து E0 நம்ம இதுல பிளேஸ் பண்ணிருக்க வேல்யூ வந்து பார்த்தோம்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ இப்ப அதுதான் வந்து E0ன்னு சொல்றோம். ஸோ அந்த E0ஓட வேல்யூ வந்து ஸோ அதிகமா இருந்துச்சு ஸோ அப்படின்னா அந்த 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 மெட்டல் வந்து என்ன பண்ணும், ஈஸியா எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ரிடக்ஷன் வந்து ஈஸியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஸ்டாண்டர்ட் 0 இருக்கிறது ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட வேல்யூ 0. ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கிற பாசிட்டிவ் வேல்யூஸ் E0 வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது வந்து கேத்தோட ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து ரிடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ கேத்தோட ரிடக்ஷன்னா எலக்ட்ரான் வந்து ஈஸியா கெயின் பண்ணிக்கும். ஸோ அண்ட் தென் E0 வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்துச்சு ஸோ அப்படின்னா அது வந்து ஆனோட ஆக்ட் பண்ணும். ஸோ அங்க வந்து ஈஸியா ஆக்சிடேஷன் வந்து நடக்கும்.